நான் திரௌபதி முர்மு 1958 ஆண்டு ஜூன் 20ஆம் தேதி ஒடிசா மாநிலத்தின் மயூர்பஞ்ச் மாவட்டத்தில் உள்ள உபர்பேடா கிராமத்தில் சந்தால் பழங்குடி இன குடும்பத்தில் பிறந்தேன். என் தந்தை பிராஞ்சி நாராயண் ஒரு விவசாயி. என் கிராமத்தில் பள்ளி படிப்பை முடித்த நான் மேற்படிப்புக்காக புவனேஸ்வருக்கு சென்றேன். கஷ்டங்களுக்கு இடையே படித்த நான் கிராமத்தில் 10ஆம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்று பல்கலைக்கழக பட்டம் பெற்ற முதல் பெண் என்ற பெருமையை பெற்றேன். புவனேஸ்வரில் உள்ள ரமாதேவி மகளிர் கல்லூரியில் BA பட்டப்படிப்பை முடித்தேன். 1979ஆம் ஆண்டு முதல் 1983ஆம் ஆண்டு வரை ஒடிசா அரசின் நீர்ப்பாசனம் மற்றும் மின்சாரத்துறையில் இளநிலை உதவியாளராக பணியாற்றினேன். அதன் பிறகு 1994ஆம் ஆண்டு முதல் 1997ஆம் ஆண்டு வரை ராய் ரங்பூரில் உள்ள ஸ்ரீ அரவிந்தோ ஒருங்கிணைந்த கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் ஆசிரியராக பணியாற்றினேன். வங்கி பணியாளரான சயாம் சரண் முர்முவை திருமணம் செய்தேன். எங்களுக்கு 2 மகன்களும் ஒரு மகளும் இருந்தனர். எனது தனிப்பட்ட வாழ்க்கையில் பல துயரங்கள் நிகழ்ந்தன. எனது பொது வாழ்வில் நான் பல வெற்றிகளை பெற்றாலும் எனது சொந்த வாழ்க்கை பல சோதனைகளையும் துயரங்களையும் சந்தித்தது. 2009ஆம் ஆண்டு முதல் 2015ஆம் ஆண்டு வரையிலான 7 ஆண்டுகளுக்குள் நான் பலத்த தனிப்பட்ட இழப்புகளை சந்தித்தேன். எனது மூத்த மகன் 2009ஆம் ஆண்டில் எதிர்பாராத விதமாக உயிரிழந்தார். இந்த துயரம் நீங்குவதற்குள் எனது 2வது மகனும் 2013ஆம் ஆண்டில் நடந்த ஒரு சாலை விபத்தில் அகால மரணமடைந்தார். சிறிது காலத்திலேயே என் கணவர் சியாம் சரண் முர்மு மற்றும் எனது அம்மா ஒரு சகோதரர் ஆகியோரையும் அடுத்தடுத்து இழந்தேன். இந்த தொடர்ச்சியான துயரங்கள் என்னை பெரிதும் உலுக்கின. இத்தகைய கடினமான நேரங்களில் எனது ஆன்மீக நம்பிக்கையும் குறிப்பாக பிரம்மகுமாரிகள் ஆன்மீக இயக்கத்தில் நான் ஈடுபட்டதும் எனக்கு பெரும் பலத்தையும் அமைதியையும் கொடுத்தது. எனது தனிப்பட்ட துயரங்கள் என்னை உடைத்து விடாமல் நான் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற உறுதியை மேலும் வலுப்படுத்தின. இவ்வளவு சோதனைகளை தாண்டி நான் இன்று உயர்ந்த பதவிக்கு வந்துள்ளேன் என்றால் அது விடாமுயற்சியின் வலிமையை மற்றவர்களுக்கும் உணர்த்தும் என்று நம்புகிறேன். பிரம்மகுமாரிகள் ஆன்மீக இயக்கத்தை பின்பற்றி மீண்டும் வலுவாக எழுந்தேன். 1997ஆம் ஆண்டு நான் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து எனது அரசியல் பயணத்தை தொடங்கினேன். ராய் ரங்பூர் நகர் பஞ்சாயத்தின் கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். பின்னர் 2000ஆம் ஆண்டில் ராய் ரங்பூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றினேன். பிஜு ஜனதாதளம் பாஜக கூட்டணி காலத்தில் நான் வர்த்தகம் மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சராகவும் பின்னர் மீன்வளம் மற்றும் கால்நடை மேம்பாட்டுத்துறை அமைச்சராகவும் பதவி வகித்தேன். 2007ஆம் ஆண்டு ஒடிசா சட்டமன்றத்தின் சிறந்த சட்டமன்ற உறுப்பினருக்காக நீலகண்டா விருதை பெற்றேன். 2015ஆம் ஆண்டு ஜார்க்கண்ட் மாநிலத்தின் முதல் பெண் ஆளுநராக பொறுப்பேற்றேன். 2022ஆம் ஆண்டு நான் இந்தியாவின் 15வது குடியரசுத் தலைவராக பதவியேற்றேன். இதன் மூலம் இந்தியாவின் முதல் பழங்குடியின பெண் குடியரசுத் தலைவர் மற்றும் சுதந்திர இந்தியாவில் பிறந்த முதல் குடியரசுத் தலைவர் என்ற பெருமையும் பெற்றேன். என் வாழ்க்கை பயணம் ஒடுக்கப்பட்ட மற்றும் விளிம்பு நிலை சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் கல்வி மற்றும் விடாமுயற்சியால் உயர முடியும் என்பதற்கான ஒரு சான்றாக இருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.